கடலூரில் காங்கிரஸ் கட்சியினுடைய விஷ்ணு பிரசாத் ஆகிய இருவரையும் அறிமுகப்படுத்தி இங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக முதல்வர் வரவிருக்கிறார். அது 5ஆம் தேதி மாலை இங்கே 4 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடியவிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தை இங்கே பார்வையிட்டு அதில் மிகப்பெரிய, ஏனென்றால் அங்கங்கே கூடுகிற மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள். அந்த தளபதியினுடைய உரையை கேட்பதற்காக அவர் இந்த 3 ஆண்டுகளிலே செய்திருக்கிற பணி, இன்னும் செய்யவிருக்கிற பணிகளை பற்றியெல்லாம் இங்கே சொல்லவிருக்கிறார். நம்முடைய 2 நாடாளுமன்ற தொகுதிகளை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டுமே எப்பொழுதும் கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கிற தங்கள் தான். அந்த அடிப்படையிலே இந்த 2 தொகுதிகளையும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இங்கே வருகை புரிந்து அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். தொடர்ந்து மக்களை சந்திச்சிருக்கீங்க, வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? நான் முதல்ல சொல்கிறேன், இங்கே இருக்கிற 40 மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 400 தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற அளவிற்கு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தலைவர் தளபதி செய்திருக்கிறார். இப்பொழுதல்ல, இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தவரே நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள். தமிழகத்து மக்கள் அதற்காகவே அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே போன தடவையாவது ஒன்றே ஒரு தொகுதி விட்டுட்டோம். இப்போ அதையும் சேர்த்து நிச்சயமாக 39, புதுவை 1, 40 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள், அந்த கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழமை கட்சிகளும் நம்மோடு மிகச் சிறப்பாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெற்றி என்பது மிக மிக உறுதி. அதுவும் விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையில் நாம் எல்லா தொகுதிகளையும் விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். செயல் வீரர்கள் கூட்டத்தை இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய 4 தொகுதிகளில் முடித்துவிட்டோம். வாக்கு சேகரிக்கிற பணிகளை எல்லாம் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இன்னும் வெகு விரைவிலே துவக்கவிருக்கிறார்கள். அதிலேயும் நாங்கள் சிறப்பாக செய்வோம். சார், எதிர்கட்சி தலைவர் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தமிழகம் முழுவதும் அப்படின்றாரு சார். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குதா? அதுவே எனக்கு சந்தேகமாக, அதுவே 5-6 உடஞ்சி போய் கிடக்குது. எங்கே கூட அவங்க ஓட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? திமுக என்பது தனி பலம் கொண்ட கட்சியாக இன்று தமிழகத்திலே வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதிமுக இப்போ 5-6 ஆகிப்போச்சு.